ஈவெண்ட் எதுக்குன்னா இனிஷியலாக நம்ம வந்து ஒரு கரூர் ரன்னர்ஸ்னு ஒரு ப்ராப்பராக ஒரு கிளப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறோம். ஒன்லி ஃபார் ரன்னர்ஸ் டு ப்ரொமோட் ஹெல்த்தி கரூர். கரூர் மக்கள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லோரும் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் புதுசாக லோகோ டிசைன் பண்ணியிருக்கோம். புதுசாக டிஷர்ட் போட்டிருக்கோம். இந்த லோகோவும் ஏன்னா கரூர் அப்படிங்கனாலே டெக்ஸ்டைல்ஸ் தான். நீங்கள் அந்த லோகோ பார்த்தீங்கனாலே கரூர் ரன்னர்ஸுங்கன்னு ஒரு ரன் பண்ணுற பர்சன் வந்து அந்த யான்குள்ளே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெக்ஸ்டைலும் ரன்னிங்கும் சேர்ந்து மாதிரி ஒரு லோகோ டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த கலரும் ஜஸ்ட் ரேண்டமான டிசைன் பண்ணல. இது வந்து இண்டிகோ கலருங்கிறது ஒரு என்டியூரன்ஸ்க்கான ஒரு கலர். ஸோ இட் இஸ் அ டீப் ரூட்டட் கலர். அதுக்காக தான் இந்த கலர், ஜஸ்ட் ஒரு ரேண்டமாக ஒரு கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணல. இன்றைக்கி வந்து சார் வந்து ஜஸ்ட் இன்றைக்கி ஆரம்பித்து வைக்கிறாரு இந்த இதை. நம்மளுக்குன்னு ஒரு வெப்சைட்டும் ஆரம்பிச்சிட்டோம், இன்ஸ்டாகிராமும் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் பண்ண போகிறோம். இயர்லி ஈவெண்ட் மற்ற ஊர் காங்கேயம், திருப்பூர், ஈரோடு பண்ணுற மாதிரி கரூர்லேயும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரன்னர்ஸ் கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு மேரத்தான் எவ்ரி இயர் பண்ண போகிறோம். அதுக்கு சாரோட ஹெல்ப்பு கண்டிப்பாக வேணும். அதுக்கு தான் சார் வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சு வச்சுருக்காரு இந்த கிளப்பை. ஸோ இனிமேல் வி வில் டேக் இட் ஃபார்வர்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இது ஒன்று தேவையில்லை, இதாக பண்ணிக்கலாம், அது டிஜின்டர்ஃபியர் ஆகிடும். கரூர் ரன்னர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் இன்றைக்கி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதனுடைய நோக்கம் என்னென்னா, கரூரில் சென்னை மாதிரி, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ரெகுலர் மேரத்தான், இப்போது மும்பையில் மேரத்தான் நடக்குது, கொச்சின், பெங்களூரு, ஹைதராபாத், டெல்லி, இது போன்ற பெருநகரங்களில் ஒரு முறையான மேரத்தான் நடத்துகிறாங்க. குறிப்பாக ஒரு மேரத்தான் அப்படின்னா 42 கிலோமீட்டர், 150 மீட்டர், 42 கிலோமீட்டர் தான். ஆஃப் மேரத்தானுங்கிறது 21, அதுவும் ஒரு சிறந்த விளையாட்டு. அப்புறம் சின்ன குழந்தைகள், பெண்கள், முதல் முறையாக ஓடுறவங்களுக்கு 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் அப்படிங்கிற முறையில் இப்போது சென்னையிலையும் கோயம்புத்தூர்லேயும் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த வரக்கூடிய வருஷத்துலேருந்து இங்கே கரூரில்
கரூர் ரன்னர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இப்போ மிஸ்டர் அருண் அவர் இதோட தலைமையில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க இதனுடைய ஆரம்பமாக இன்றைக்கி ஒரு மேரத்தான் 210 பேர் ஓடிருக்கிறாங்க. அதில் வந்து குழந்தைகள், பெண்கள் எல்லாருமே ஓடிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 39 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 38 ப்ளஸ் சென்னை செய்து 39 மாவட்டங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது ஒரு மேரத்தான் ஓட்டப்பந்தயம் அது வைக்கணும். ஏன்னா ஓட்டம் இல்லாமல் ஹெல்த்தே கிடையாது. இங்கே நல்ல MBBS MD மாதிரி படித்தவங்க, ஹெல்த்தை பற்றி சயின்டிஃபிக்காக தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். ஓட்டம் இல்லாமல் ஹெல்த்தே கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்குவாங்க, ஆனால் 1 மணி நேரமாவது வாரத்துக்கு 3 நாள் ஓடினா தான் நல்ல ஹெல்த். எல்லா மக்களுக்கும் ஹெல்த் ரொம்ப முக்கியம், விளையாட்டுத்துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது உலக மக்கள் நேற்றுக்கு முந்தின நாள் ஒரு மேட்ச் நடந்ததுங்க. வேர்ல்டு ஃபுட்பால் அர்ஜென்டினா வர்சஸ் கேப் வர்தே. அதில் 250 கோடி மக்கள் அந்த மேட்சை லைவாக பார்க்குறாங்க. 250 கோடி மக்கள். உலகக்கோப்பை 48 நாடுகள். அதில் இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த கேப் வர்தேங்கிற அந்த நாடு, அங்கே 5 லட்சம் மக்கள் தான் இருக்கிறாங்க. 5 லட்சம் மக்கள் இருக்கிற அந்த நாட்டிலே ஒரு ஃபுட்பால் டீம் போய் அர்ஜென்டினாவோட மோதுது. அதே மாதிரி இதோட சின்ன ஒரு குராக்கான்னு சொல்லலாம், குராஷா. அந்த தீவு வந்து 1,50,000 மக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உலகக்கோப்பையில் போய் விளையாடுறாங்க. இந்த உலகக்கோப்பையில் போய் விளையாடுறதுக்கான தகுதி கூட நம்ம இந்தியாவுக்கு கிடையாது. 150 கோடி மக்கள் இருக்கிறோம், நமக்கு தகுதி கூட கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் ஒலிம்பிக்கில் போய் நம்ம குவார்டர் ஃபைனல் வரைக்கும் போனோம். ஆஸ்திரேலியா கூட டிஃபீட் பண்ணியிருக்கிறோம். அந்த அளவுக்கு போயிருக்கிறோம் ஒரு காலத்தில் ஒலிம்பிக்கில். அப்படி இருந்த டீம் இன்னைக்கு இல்லை. இது ஏன்னா விளையாட்டில் ஆர்வம். ஸோ ஓடினா தான் விளையாட்டில் ஆர்வம் வரும். அப்படிங்கிற முறையில் கரூர் ரன்னர்ஸ் மக்களுக்கு எனது பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாடு வந்து பாருங்களேன், இந்திய அளவில் தொழில் வளத்தில், தனி மனித வருமானத்தில், GDP அப்படிங்கிற ஸ்டேட் வருமானத்தில் ரொம்ப லீடிங்கில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட சில மாநிலங்களுக்கு ஒப்பிடும்போது 3 மடங்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வருமானம் அதிகம். தொழிற்சாலைகள் ரொம்ப அதிகம். தமிழ்நாடு நம்ம நல்லா இருக்குது மற்ற சில மாநிலங்களை ஒப்பிடும்போது. ஆனால் இதே தொடர்ந்து நடக்கணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும். அப்போ தான் வேலை பார்க்க முடியும். தொழிற்சாலையில் வேலை பார்க்கணும், அரசாங்கத்தில் வேலை பார்க்கணுன்னா உடல் நலம் வேணும். உடல் பருமன் இருக்கக்கூடாது, மனநலம் இருக்கணும். மனநலம் வந்து உடல் நலம் இருந்தால் தான் இருக்கும். அந்த வகையில் விளையாட்டுத்துறையை நம்ம ரொம்ப ஊக்குவிக்கணும். நல்ல மன மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்களுக்கு தான் படிக்க முடியும். நல்ல மன மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு தான், உடல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான் ஏதாவது வேலை செய்ய முடியும், தொழில் பண்ண முடியும். இந்த சூழ்நிலையில் இந்த ரன்னிங் அப்படிங்கிறது மக்களுடைய வாழ்க்கை முறையாக மாறணும். இப்போ நம்ம வந்து ஓடுறோம், கரூரில் ஓடினோன்னா எத்தனை மக்கள் வெளியே வந்து வேடிக்கை பார்த்தாங்க அல்லது வந்து ஊக்குவிச்சாங்க அப்படின்னா இல்லை. இது இங்கிலாந்துலேயோ, ஃப்ரான்ஸ்லேயோ, இல்லை இட்டலிலேயோ, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் இது போன்ற நாடுகளில் ஏதோ 200 பேர் ஓடுறாங்கன்னா அவங்க எல்லாருமே கைதட்டி அவங்கள வந்து உற்சாகப்படுத்துவாங்க. நம்முடைய ஃபோக்கஸ் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மாற்றம் தேவைப்படுது. இந்த ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். நமது பிள்ளைகளுக்கு உலக அளவில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஓடக்கூடிய மேரத்தான் இது வந்து ஒரு கலாச்சாரமே மாறணும், தமிழ்நாட்டு கலாச்சாரமாக மாறணும். தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் என்னென்னா நம்ம சில விஷயங்களை சொல்கிறோம், அதோடு சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஓடுவாங்க. அது வந்து வழக்கமாக ஓடுவாங்க, மாரத்தானில் போய் ஓடுவாங்க, நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரணும். நமது பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இந்திய அளவில் +2 முடித்தாங்கன்னா 80 போட்டித் தேர்வுகள் இருக்குது. IIT டெல்லி, IIT மெட்ராஸ், IIT கல்கட்டா, இது போன்ற IITயில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. NDA நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி, மிலிட்ரியில் போய் சேர்ந்துக்கலாம், எந்த செலவும் இருக்காது. நமது பிள்ளைகள் இராணுவ அதிகாரியாக மாறுவாங்க. நீட் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதே மாதிரி கிளாட் எக்ஸாம், நேஷ்னல் லா காலேஜ் அங்கே சேர்றதுக்கு, அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேர்றதுக்கு ICAR என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இந்தியாவில் உள்ள எல்லா மத்திய அரசு மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சேர்றதுக்கு ஒரு தனி எக்ஸாம். இப்படி இத்தனை போட்டித் தேர்வுகள் இருக்குது. நமது பிள்ளைகளை இது போன்ற அகில இந்திய போட்டித் தேர்வுகளில் பங்கு கொள்வதற்கு நீங்கள் கொஞ்சம் தயார்படுத்தணும். நீங்கள் குழந்தைகளை வந்து டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஓட விட்டு எக்ஸசைஸ் பண்ண வச்சு கொஞ்சம் அவங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான போட்டித் தேர்வுக்கும் அவங்க தயார் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், விளையாடும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஏன்னா IIT போன்ற போட்டித் தேர்வுகளில், ICS இந்தியன் சிவில் சர்வீஸ், IAS போன்ற போட்டித் தேர்வில் தமிழ்நாட்டு மக்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கணும். 1970க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா IASல பாஸ் பண்ணுறதுலே 3ல் 1 தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து 10%, 8% அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பழைய க்ளோரியை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு பொருளாதாரத்தில் நம்ம நம்பர் 1ல் இருக்கிறோம், அதே மாதிரி படிப்புலையும், தரமான படிப்புலையும் நம்ம நம்பர் 1ல் கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் வீட்டில் குழந்தைகள்
போட்டித் தேர்வுக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை க்ரியேட் பண்ணணும். பெரிய டெலிவிஷனை வச்சு எப்போ பார்த்தாலும் பொழுதுபோக்கு அம்சங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு படிப்பு வராது. ஊரில் பெரிய லவுட் ஸ்பீக்கர் ஒலி எழுப்பிய வச்சு காது அடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து திருவிழா வருதுன்னு சொல்லி படிக்கிற நேரத்தில், எக்ஸாம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் மைக்கை வச்சிட்டிங்கன்னா குழந்தைகள் படிப்பு ஏறாது. வீட்டில் வெட்டி பேச்சு பேசிட்டு இருந்தீங்கன்னா குழந்தைகளை வெட்டி பேச்சு தான் பேசும். முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம ஹெல்மெட் போடணும், நம்ம சீட்டு பெல்ட் போடணும், நம்ம பார்த்து தான் குழந்தைகள் கற்றுக்குவாங்க. ஸோ குறிப்பாக வீடை வந்து ஒரு பல்கலைக்கழகமாக, படிப்பு அறையாக, படிப்பு நிலையமாக மாற்றணும். நிறைய புத்தகங்களை வாங்கி போடுங்க. நீங்களும் படிக்க ஆரம்பிங்க. நியூஸ் பேப்பர் படிங்க. அப்பாவும் அம்மாவும் குழந்தைகளை உட்காந்து நியூஸ் பேப்பர் வாசிக்கணும். என்ன நடக்குது, உலக மக்கள் விளையாடக்கூடிய இடத்துல நம்ம ஏன் போக முடியல, நம்ம அதையெல்லாம் ஏன் பார்க்கல, தேவையில்லாத விஷயங்களை ஏன் பார்த்துட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கலாச்சார மாற்றம் கண்டிப்பாக வரணும். தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் இது போன்ற நாடுகள் இந்திய நாட்டு ஒட்டுமொத்த வருமானத்தை விட அவங்களுக்கு 2 மடங்கு அதிகமாக இருக்குது. அவங்கள மேட்ச் பண்ணி, அந்த நாடுகளை மேட்ச் பண்ணக்கூடிய ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான். அந்த வகையில் தான் படிப்புலேயும் தொழிலையும் எல்லா சோஷியல் இண்டிகேட்டர்ஸ் நம்ம நல்லா இருக்கிறோம். ஆனால் இன்னும் அடுத்த லெவலுக்கு போனோம். ஜப்பான், சவுத் கொரியா இது போன்ற நாடுகள், சைனா போன்ற அளவுக்கு தமிழ்நாடு போட்டி போட முடியும். அதுக்கான ஒரு முன்னெடுப்பு ஒவ்வொரு வீட்லேயும் ஆரம்பிக்கணும். அதில் ஒரு அம்சம் இந்த ஓடுதல், ரன்னிங், மேரத்தான். ஸோ let us start a marathon culture in Tamil Nadu. My congratulations to the Karur runners for this great and bold initiative. Thank you. தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் சார் தான் பண்ணியிருக்காங்க. மறக்க முடியாத விஷயங்க. படிப்பில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் சாரோட ரோலு. கரூரில் அதில் வந்து சராசரி 50 பிள்ளைகள் வந்து படிக்கிறாங்க டெய்லி. ஆமாங்க. அதில் இன்னொரு ப்ளஸ் இருக்கு, கரூர் நூலகத்துக்கும் பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. கரூர் நூலகத்தோட டெவலப்மெண்ட்லேயும் சாரோட ரோல் இல்லை. அவங்க கரூர் நூலகத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு வந்து நூலகம் செட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க கரூருக்கும் சார் சிவகுமார், கரூரில் இருக்கிற ஒரு ரொம்ப டெடிக்கேட்டட் லைப்ரரியன் இருக்காருங்க சிவகுமார். அவருடைய நண்பர் முரளி டீச்சர். இவங்கெல்லாம் எனக்கு இங்கிருந்து 600 கிலோமீட்டர் எங்கள் ஊருக்கு வந்து என்னுடைய வீடை லைப்ரரியை மாற்றுறதுக்கு எல்லாம் இருந்து ஹெல்ப் பண்ணி, கோடு பண்ணி, கம்ப்யூட்டரை என்ட்ரி போட்டு அந்த சாஃப்ட்வேர்லாம் வாங்கி கொடுத்து இன்றைக்கி அந்த நூலகத்துக்கு படிக்கிறதுக்கு வழக்கமாகவே 50 பிள்ளைகள் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ சமுதாயத்தில் நம்ம அது போன்ற வசதிகளை நமது அடுத்த ஜெனரேஷன், நமது குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்புகளை, கல்வி, இந்த மாதிரி விளையாட்டு, தொழில், ஸ்கில்ஸுங்க, காது கொடுத்து கேட்கக்கூடிய ஸ்கில்ஸ், வாசிக்கிற ஸ்கில்ஸு, எழுதக்கூடிய ஸ்கில்ஸ், இது போன்ற ஸ்கில் செட்ஸ் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்தோன்னா அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணுவாங்க. அவங்க மற்ற மாநிலத்தோட, மற்ற நாடுகளோட ஒப்பிட்டு அவங்க போட்டி காம்படிட்டிவ் என்னஸ் அவங்களுக்கு வரும். யா, இது என்னது விவசாய கண்காட்சி சொல்லலாம் சார். ஓகே 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 ஓகே. இப்போ எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்தோம். அந்த மாதிரி நாங்கள் நல்ல உழைப்பால் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். கரூர் மாவட்டத்தில் வர ஜூலை 19 ஆடி 3 கரூர் மாவட்ட இயற்கை விவசாய சங்கத்தின் சார்பாக இயற்கை விவசாயிகளுடைய கண்காட்சி. அதில் சார் கலந்துக்கணும்னு சாரோடைய அவளுடைய பிளஸ்ஸிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்விடேஷன். எங்களை பிளஸ் பண்ணி பேசுகிறேன். இப்போது விவசாயம் உலகம் முழுவதும் நகர்ந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய பயன்பாட்டை குறைக்கலாம் அப்படிங்கிற முறையில் பெரிய அளவில் முன்னெடுக்கிறாங்க. இது ரொம்ப பாராட்டக்கூடியது. படித்தவங்க இப்போ வந்து இன்ஜினியரிங், அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க, குறிப்பாக இன்ஜினியரிங் படித்தவங்க நிறைய பேர் இப்போது விவசாயம் பண்ணுறதுக்கும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அறிவியல் ரீதியாக தான் விவசாயம் பண்ணணும். நானே ஒரு விவசாயம் படித்தவங்க தான், பிஎஸ்சி அக்ரி படிச்சிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கூட அறிவியல் பூர்வமாக விவசாயம் பண்ணணும். இயற்கை விவசாயம் நல்லது தான், அதே வேளை அது அறிவியல் பூர்வமாக இருக்கணும். அறிவியலுக்கு எதிரான நிறைய விவசாயமும் நடந்துகிட்டு இருக்குது, அதையும் சொல்லணும். ஏன்னா மூடப்பழக்கங்களோட சேர்த்து மருத்துவத்துக்கும் மூடப்பழக்கம் இருக்குது, விவசாயத்திலே நிறைய மூடப்பழக்கங்கள் இருக்குது. அறிவியல் பூர்வமான இயற்கை விவசாயம் முன்னெடுக்க வேண்டும். அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு எல்லாரும் டர்ன் அப் ஆனதுக்கு இட் இஸ் அ லாங் ஜேர்னி. நிறைய பேர்த்துக்கு தெரியாது, சார் வந்து எனக்கு 20 இயர்ஸாக அவரோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 2012 or 2013 நினைக்கிறேன். அதுவும் நீங்களும் ஃபிட்டாக தான் இருக்கீங்க, ஓடுங்க அப்படின்ட்டாரு. அப்போ நான் ஃபிட்டாகவும் இல்லை, ஜஸ்ட்டு வெயிட்டாக ஹெவியாக இல்லை, அவ்வளோதான். அது அவருக்கும் தெரியும். ஜஸ்ட் அந்த ஒரு ஸ்மால் வேர்ட், ஐ ஸ்டார்டட் ரன்னிங். அப்போ அவர் போகிற எல்லா மேரத்தானும் நானும் போவேன், சென்னை போவேன், கோயம்புத்தூர் போவேன். அவர் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டே இருப்பார். ஐ வில் பி ஸ்ட்ரகிளிங். ஒரு 10 கிலோமீட்டர் முடிக்கிறதுக்கே 90 minutes ஆகிருக்கு எனக்கெல்லாம் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆரம்பிச்சு தென் ஐ பிகேம் ட்ரைத்லீட் அண்ட் தென் அது மேரத்தான்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இன்றைக்கி அதுக்கப்புறம் சரி, இதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு கிவ் பேக் சம்திங் டு த சொசைட்டி. நம்ம பெனிஃபிட் ஆகிருந்துருக்கோம், அதே மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்மால் தாட், இந்த மாதிரி ஒரு யாருக்காவது ஸ்பார்க் ஆச்சுன்னா இட் வில் இன்ஸ்பயர் அ லாட் ஆஃப் பீப்புள்.
அதுக்கு தான் மெயினாக இந்த இனிஷியேட்டிவ். இன்றைக்கி வந்து கரூரில் 5 பேர் தான் மேரத்தானே பண்ணியிருக்கோம். இந்த 5 பேர் வந்து 50 பேர் ஆகணும். கரூரில் வந்து இன்றைக்கி 200 பேர் தான் ஓடி இருக்கோம். இந்த 200 பேர் 20,000 பேர் ஆகணும். ஸோ இதெல்லாமே நம்ம ஃப்யூச்சர் கோல்ஸாக இருக்கணும். இதுக்குள்ள வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ரன்னிங் பற்றி ஏதாவது வேணும், இல்லை ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது வேணும்னா யூ ப்ளீஸ் ஃப்ளோர் இஸ் ஓப்பன் டு சார். எஸ்பெஷலி த கிட்ஸ். யாரெல்லாம் இதில் ஆக்டிவ் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இதில் அவங்க இன்ட்ரெஸ்ட் பண்ணலாமா? இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கலாம். த இம்பார்ட்டன்ட் ஆக்டிவ் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளப் கமிட்டி மெம்பர்ஸ் நான் மறந்துட்டேன். மூர்த்தி அண்ணா ஃப்ரம் த பிகினிங், செந்தில் அண்ணா, சிவகுமார் அண்ணா, பன்னீர் அண்ணா, அப்புறம் ரஞ்சித் அண்ட் கவி வர முடியல. அவங்க தான் ரெஜிஸ்ட்ரேஷனும் சோஷியல் மீடியாலாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் இல்லாமல், இவங்க தான் பில்லர்ஸு, இவங்கெல்லாம் இல்லாமல், இவங்க சப்போர்ட் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டே நடந்திருக்காது. அதுக்கு ஹார்ட்லி வெல்கம், ஹார்ட்லி தேங்க்யூ டு ஆல் தி கோர் கமிட்டி மெம்பர்ஸ். தேங்க்ஸ் அலாட். அண்ட் காங்கேயம் ரன்னர்ஸ் அவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்யூ. கோயம்புத்தூர்லேருந்துலாம் வந்திருக்கீங்க, குமாரபாளையத்துலேருந்து வந்திருக்கீங்க. இட்ஸ் ஆல் லைக் ரியலி என்கரேஜிங் ஃபார் அஸ். இந்த மாதிரி பீப்புள் பார்க்கும்போது ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அருண் சொன்ன மாதிரி 2006 நான் இங்கே கரூருக்கு வந்தேன், 2006. ஸோ தற்செயலாக அருணை வந்து பார்க்க வேண்டிய வாய்ப்பு. ஒரு வெளிநாட்டில் பார்த்தோமா இங்கே ஜெர்மனிலையும் யூஎஸ் போயிட்டு இருந்தீங்க. நான் அந்த ஓகே, நான் யூஎஸ் போகும்போது ஏதோ யூரோப்பியன் கண்ட்ரியில் ஃப்ராங்க்ஃபர்ட்டாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ இது மாதிரி அவர் சொன்ன மாதிரி அருண் கொஞ்சம் ஓட ஆரம்பித்தார். ஆனால் அவருடைய ப்ரோக்ரஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு ஹாஃப் மேரத்தான் ஓடினார், திடீர்னு பார்த்தா ஃபுல் மேரத்தான் 4-5 இடத்துல ஓடினார். அப்புறம் அந்த அயர்ன்மேனுக்கு பயங்கரமான ட்ரைனிங் போயிட்டு இருந்தார். இப்போ அயர்ன்மேன்னா எனக்கு அதை கேட்டாலே எனக்கு பயம். நான் ஆஃப் அயர்ன்மேன் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபுல் வந்து என்னால் பண்ண முடியாதுங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருந்தது. நான் பண்ணவே முடியல. ஸோ ஃபுல் மேரத்தான், ஃபுல் அயர்ன்மேனுங்கிறது உண்மையிலேயே ஒரு டஃப் ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் தாங்க. ஈவன் அது வந்து இமயமலையில் ஏறுறதை விட டஃப்புங்கிறாங்க. ஹிமாலயாஸ், நான் வந்து ஸ்ரீலங்கா தலைமன்னாலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் நீந்தி வந்திருக்கிறேன். அது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த ஸ்விம்மிங், இந்த சேனல் ஸ்விம்மிங்கிறது ஹிமாலயாஸ் எவரெஸ்ட்டை விட டஃப்ன்றாங்க. இப்படி நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் ஸ்விம்மர், நான் வந்து ஸ்டேட் ஸ்விம்மர், போலீஸ் நேஷ்னல் ஸ்விம்மர். எனக்கு ஸ்விம்மிங் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக ஈஸியாக வரும், நிறைய பேருக்கு அது வராது. அதனால் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. நல்ல ஃபிட்னஸ் இருக்கவங்க கூட, என்னையோட வேகமாக ஓடுறவங்க, சைக்கிள் ஓட்டுறவங்கெல்லாம் கூட நீச்சல் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அது டெக்னிக் அது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் முடிச்சிருக்காரு. கடலில் நீந்தும் போது சில நேரத்தில் உண்மையிலே பயமாக இருக்கும். சிலருக்கு மூவ் ஆகாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதோடு நிற்காமல் நிறைய பேர் மேரத்தான்லாம் பண்ணிடுவாங்க, அப்படி குவைட்டாக போயிடுவாங்க. அவங்க யாரை பற்றியும் கவலையும் பட மாட்டாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஓடுவாங்க, குவைட்டாக வருவாங்க. பட் வந்து அட்லீஸ்ட் சமுதாயத்தில் 4 பேரை ஓட வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனாக இவ்வளோ டைம் கொடுத்து, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து பெரிய விஷயம். நான் எனது அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ லைக் டு கங்க்ராச்சுலேட் அருண் ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் திஸ் கிரேட் இனிஷியேட்டிவ். ஒன்று சொல்லுவாங்க, த ஒர்க் ஸ்டார்டட் ப்ராப்பர்லி இஸ் ஹாஃப் டன். ஒரு வேலையை நல்ல முறை ஆரம்பித்தோம்னா அது 50% முடிஞ்ச மாதிரி தான். ஸோ இன்றைக்கி நடந்த இந்த சிஸ்டமேட்டிக்காக போலீஸ் அது கவர்மெண்ட்டில் பெர்மிஷன் வாங்குறது அதோட பெரிய கஷ்டங்க. இனி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த மாதிரி ஆடுக்குள்ளே நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க. நேச்சுரலி கரூர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் டவுன், உங்களுக்கு தெரியும். ஸோ ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணணும்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஹெல்த்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாதுங்க. நீங்கள் என்ன இன்ஜெக்ஷன் வேணாலும் போடுங்க, என்ன மாத்திரை வேணாலும் சாப்பிடுங்க, என்ன யோகா வேணாலும் பண்ணி பாருங்கள், எது பண்ணாலும் ரன்னிங்கிறது ஸ்பெஷலுங்க. ஓட்டம் இல்லாமல் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு ஹார்ட் பீட் இல்லாமல் நீங்கள் என்டியூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. கார்டியோ வாஸ்குலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் எப்படியாவது ஷார்ட்கட் கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கூடாரத்துக்குள்ளே போய் உட்காந்துக்குங்க, உடம்பெல்லாம் வேர்க்கும். அதெல்லாம் வந்து பிரச்சனை வர்றதுனால வேர்க்குதுங்க. பயம் வந்தால் கூட வேர்க்கும், ஹார்ட் அட்டாக் வரும்போது தான் வேர்க்கும். அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஹெல்த்துங்கிறது ஒரு பெரிய பொசிஷனுங்க. அது 1000 கோடி சொத்து வச்சுக்கிற 10,000 கோடி சொத்து வச்சுருக்க மாதிரி 1000 கோடி சொத்து ஈஸியாக வருமா? வராது. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஹெல்த்துங்கிறது ஈஸியாக வராதுங்க. அது பல நாட்கள், பல மணி நேரங்கள் நம்ம ரன்னிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் வரும். ஈஸி வேயெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு காலில் உட்காந்துட்டு மூக்கை பிடிச்சி இழுத்தாலாம் ஒன்றும் உடனே ஹெல்த்தெல்லாம் உடனே வந்துடாதுங்க. லாஜிக்காகவே இல்லைங்க. உங்களுக்கு திங்கே பண்ணி பாருங்கள், சும்மா அதெல்லாம் வராதுங்க.
அது வேறு டிபார்ட்மெண்ட், மன அமைதி இருக்கலாம் வேணாம். ஸோ த பாயிண்ட் இஸ், நமக்கு வந்து இந்த சமுதாயத்தில் இதை ப்ரொமோட் பண்ணுறது ஒரு பெரிய தொண்டுன்னு நினைக்கிறேன் நான். இல்லை நம்ம வந்து கொஞ்ச நாள் தாங்க வாழுவோம். ஒரு மனுஷன் வந்து ஹோமோசாப்பியன் இந்த உலகத்தில் வந்தாருன்னா பிறந்தா ஒரு 80, 70, 100 மேக்ஸிமம் 100 வருஷம் அவ்வளோதாங்க மனுஷன் வாழ முடியும். சும்மா சொல்கிறாங்க சித்தர்களெல்லாம் 500 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சும்மா அடிச்சு விட்றது தான். அதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா சொல்கிறது தான். மனித இனம் வாழ்ந்தது கிடையாது, இப்போ தான் அதிகமாக வாழ்கிறாங்க. ஏன்னா நோய்கள்லாம் கட்டுப்படுத்திட்டோம், ஓரளவுக்கு ஃபுட் இருக்குது, நல்ல சொகுசான வாழ பழகிட்டோம். ஸோ 100. ஜப்பானில் வாழ்கிறான் நாங்கள் 100க்கு மேலே. சொக்கலிங்கன்னு சொல்லி ஒரு டாக்டர் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொக்கலிங்கம். அவர் வந்து நிறைய பேசுவார். இப்போ பழைய டாக்டரு, இப்போ பேசுகிறது தான் வேலை அவருக்கு. அவர் நானும் அமெரிக்கா போயிருந்தோம். அவர் அமெரிக்கா கொஞ்சம் மக்கள்கிட்ட பேசியிருந்தார். அவர் வந்து சொல்கிறாரு, அவர் ஒரு வாட்டி ஜப்பான் போயிருந்தாராம். ஜப்பான் டாக்டர் சொக்கலிங்கம், த ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன் ஆஃப் த இந்தியா, ஹோ இஸ் கம்மிங் ஹியர், ஆல் ஆஃப் யூ கம் அப்படின்னா எல்லாம் வந்துட்டாங்க ஓடி. 1000 பேர், பெரிய ஹால் ஃபுல் ஜப்பானில். டாக்டர் சொக்கலிங்கம் ஃப்ரம் இந்தியா, ஹி ட்ரீட்டட் 1000 இத்தனை சர்ஜரி பண்ணியிருக்காரு, ஆச்சு பூச்சோம் எல்லாம் ஓடி வந்துட்டான். வந்து உட்காந்து ஆரம்பித்தார். ஒரு ஃபஸ்ட்டு சைடை போட்டார் பாருங்கள், பாதி பேர் போயிட்டான். ஹவு டு லிவ் ஃபார் 100 years போட்டார். அவன் பாதி பேர் 100 வயசுக்கு மேலே. போடா, இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அவன் எழுச்சி போயிட்டான். ஹவு டு லீவ் ஃபார் 100 days பாதி கிளம்பிட்டு போயிட்டானா. அதில் நிறைய பேர் ஏற்கனவே 100 ஆகி போச்சுங்க. அவன் 150 வருஷம் வாழ்றது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இவர் போய் 100 வருஷம் வாழ்றது எப்படின்னு கேட்டால் அவனுக்கு பிரயோஜனமாக இருக்குங்களா? இதெல்லாம் வேலையாக சார், இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு கிளம்பி போயிட்டானுவோம். அதே மாதிரி மனிதர்களாக இருந்தால் அவ்வளோதான் வாழ முடியுங்க. ஸோ இந்த பீரியட்லேங்க, இந்த பீரியடில் நம்ம வந்து படிக்கலாம், வேலையில் சேரலாம், தொழில் பண்ணலாம், சில வருமானங்கள் செய்யலாம். என்ன இருந்தாலும் எதை விட பெரிய மன மகிழ்ச்சி என்ன தெரியுங்களா? மனுஷனுக்கு வந்து நான் நல்லவன் தான், நான் நிறைய செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேசிக் நம்பிக்கை வேணுங்க. இல்லாட்டி வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து சுகமாக வாழ முடியாது, தளர்ந்து மறந்து வாழ முடியாது, வாழ்கிறதுக்கு விருப்பமும் இருக்காதுங்க. நான் ஒன்றுமே பண்ணல, நான் சரியில்லை, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிற ஆளால் சைக்காலஜிஸ்ட் இருக்கார், டாக்டர் வந்திருக்காரு, போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவரால் வந்து உண்மையிலேயே நல்ல லைஃப் வாழ முடியாது. He should know that I've done something good for the society, for me, myself. நம்ம அந்த சினிக்கா சொன்ன மாதிரி, முடிஞ்சால் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு உதவி பண்ணு. அது முடியலையா, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உதவி பண்ணு. அதுவும் முடியல, உனக்காக உதவி பண்ணிடு. நீ ஒன்றையாவது ஒழுங்காக வச்சுக்க. உனக்கு வந்து சரியான சாப்பாடு சாப்பிட்டு, சரியான வேலை பார்த்து, சரியான வருமானம் ஈட்டி, சரியாக வாழ்ந்தாலே போதும். பி a குட் மேன். அதே போது எல்லோரும் நல்லா இருந்தாங்கன்னா சரியாக போச்சு இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணோங்கிறது நம்ம மனசில் இருக்கும். ஸோ நாளைக்கு இங்கே ஒரு கரூர் ரன்னர்ஸ் ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம 200 பேர் ஓடி இருக்கிறோம். அடுத்த வருஷம் ஒரு 2000 ஓடுறோம், 5000 ஓடுறோம், 10,000 ஓடுறோம். இந்த வேறு உட்காந்துருக்காருல லைவிங் எக்ஸாம்பிள், 10,000 பேர் ஓடுறாங்க. கோயம்புத்தூர் மாரத்தான், ஈகலர் மாரத்தான் ஓடிட்டு இருக்குது. இந்த மக்களுக்கு வந்து ஆங்காங்கே தெருவா மக்கள் வந்து இதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் போதுங்க, யூ ஃபீல் தட் யூ டன் சம்திங் ஃபார் த சொசைட்டி. தெரியுதுங்களா? அது ஒரு பெரிய மனமகிழ்ச்சி. There is a reason for us to live in this world. The reason for waking up early in the morning. இந்த பாருங்கள், நான் வந்து நான் பிறந்து வளர்ந்த வீடுங்க. அது ரொம்ப எனக்கு வந்து சென்டிமெண்டலாக ரொம்ப அட்டாச்மெண்ட். ஏன்னா நாங்கள் அந்த வீடு வந்து இடிஞ்சு கிடந்தது. நாங்கள் இருக்கும்போது எங்கள் தாத்தா கட்டின பிறகு அந்த வீடை பெயிண்ட் கூட பண்ணலைங்க. 100 வருஷமாக பெயிண்ட் பண்ணலை. ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமிலியில் வந்து ஃபைனான்ஷியல் எல்லாமே லாஸ் ஆகிட்டாங்க. எல்லாமே ஒரு காலத்தில் வளர்ந்துருக்காங்க, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஆகிப்போச்சுங்க. 100 வருஷமாக ஒரு வீடு பெயிண்டே அடிக்கலைங்க. அந்த வீடை நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு அதை வந்து ரெஸ்டோர் பண்ணிங்க. என்கிட்ட வந்து 4000 புத்தகம் இருந்ததுங்க, கொண்டு வச்சு ஊர் மக்கள் வந்து படிக்கிற மாதிரி. இன்னிங்க ரொம்ப சீரியஸாக நேற்றுக்கெல்லாம் 56 பிள்ளைகள் வந்திருக்காங்க. அங்கே 25 பேர் மேலே உட்கார முடியாது. ஆக்சுவலாக 56 பேருங்க, வீடியோ வச்சுருக்கேன். வந்து இந்த ஒரு வருஷமாக 10 பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. அங்கே நாங்கள் ஒன்றும் பண்ணலை, அங்கே வந்து புக்ஸை வச்சுருக்கோம், வந்து உட்காரலாம், படிக்கலாங்க. ஸோ ஊரில் வந்து அமைதியாக உட்காந்து படிக்கக்கூட இடமில்லை போல இருக்குது. அந்த ஊரில் ரொம்ப நெருக்கமான ஊர், அமைதியாக உட்காந்து நிம்மதியாக படிக்கிறது கூட ஊரில் இடம் இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகள் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் இந்த பஸ்ஸில் மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ எனக்கு ஊருக்கு போகும்போதெல்லாங்க பெரிய மன மகிழ்ச்சிங்க. சம்திங் நம்ம ஊருக்கு ஏதோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து சஸ்டெயினபிள். எனக்கு வீட்டில் ஒய்ஃபு, என்னுடைய பிரதர் சிஸ்டர் எல்லாமே சப்போர்ட்டுங்க. நல்லா பண்ணுங்கள், நல்லா இருக்குது என்னங்க. அது 2.5 பைசைங்க, நமக்கு ஒன்றும் வராது, நமக்கு ஒன்றும் வராது. ஆனால் பெரிய மன மகிழ்ச்சி ஃபீலிங் தானேங்க. மன மகிழ்ச்சி இல்லாதவங்க 1000 கோடி இருந்தால் கூட தற்கொலை பண்ணி செத்துருவான். தெரியுமா உங்களுக்கு? எங்கள் ஊரில் நான் சின்ன பையன் இருக்கும்போது எங்கள் ஊரில் பெரிய பணக்காரன், 4000 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட், 5 பெட்ரோல் பங்கு, 4 காலேஜ் வச்சுருக்கா. அப்படிங்க அவன் பையன் தற்கொலை பண்ணி செத்துட்டானுங்க. பார்த்து பாருங்க. ஸோ அது ஒரு இதுக்கு லிமிட் கிடையாதுங்க. பேசிக் ஹாப்பினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையிலங்க இது நம்முடைய லைஃபினுடைய ஒரு மிஷனாக கூட இருக்கலாம்.
கரூர் ரன்னர்ஸில் நானும் இருக்கிறேன். ஐம் த ஃபஸ்ட் மேன், ஐ ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் வி ஸ்டார்டட் திஸ் அப்படிங்கிற ஃபீலிங் இட் செல்ஃப் கேன் பி த சிங்கிள் லார்ஜஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் அவர் லைஃப்ஸ் ஈஸிலி. தெரியுதுங்களா? ஸோ அந்த நம்மளும் வி ஆல்சோ வில் ரன் அண்ட் மேக் அவர் செல்ஸ் ஹாப்பி. அந்த வகையில் உங்கள் எல்லாருக்கும் பாராட்டுகள். தொடர்ந்து மீட் பண்ணுவோம். இந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல் அந்த மாதிரி பெர்மிஷன் ஏதாவது தேவைன்னா கூட நீங்கள் என்னை கூப்பிடுங்க. போல்டாக சொல்லுங்கள், சைலேந்திர பிரசாரம் வராரு, அவர் ஓடுறாரு. ஒரு வாட்டிங்க சைக்கிள் ரேஸ் ஓடிட்டுருக்கு, சைக்கிள் ரேஸுங்க, நிறுத்திட்டாங்க போலீஸ். பெர்மிஷன் வாங்கினீங்களா? சார் போயிட்டுருக்கான் சார், ட்ரை பண்ண என்ன ஃபோன் பண்ணேன் சார், இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், சைலேந்திர பாபு பின்னாடி வரான்னு சொல்லி அப்படின்னு. இந்த வந்தார் சைலேந்திர பாபு, சார் போங்க 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 அனுப்பிச்சுட்டாங்க. அது நாங்கள் அவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்கள்ட்ட குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. காலங்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை சைக்கிளாக போகுது, இதெல்லாம் யார் என்ன. அப்போ காலைல 5 மணிக்கு அவர் தான் வந்திருப்பார் டியூட்டிக்கு, நமக்கு தெரியாது, நமக்கு இன்ஃபர்மேஷன் வரலையான்னு பார்ப்பார். ஸோ சின்ன ரேஸுங்க. ஸோ அவங்களுக்கு அது புரியாது. ஸோ நமக்கு புரிய வைக்கணும். இப்போல்லாம் ஓரளவுக்கு இப்போ மேரத்தான் சொன்னாக்கா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, கோஆப்ரேட் பண்ணுறாங்க, நிறைய ஆஃபீஸர்ஸ் ஓடுறாங்க. நான் சர்வீஸில் இருக்கும்போது எந்த ஊருக்கு போனாலுமே அந்த எஸ்பி டிஐஜெல்லாம் வர சொல்லிடுவாங்க, வாங்க ஓடுங்க அப்படின்னாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது, தெரியுதுங்களா, ஓடி வந்துடுவாங்க. ஆனால் நம்மளோட வேகமாக ஓடக்கூடிய ஆஃபீஸர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் நம்ம ஒரு ஸ்டெப் வச்சாக்கா கம்யூனிட்டி நமக்கு 2 ஸ்டெப்பு நம்ம கூட வருவாங்க. ஐ எம் வெரி ஷூர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. காலம் வரும், புல் கூட தான் பூமியை பிளந்து வரும், உன் பாதையில் 1000 திருப்பம் வரும், நில்லாமலே ஓடிடு இலக்கு வரும். வானம் மேலே பூமி கீழே வாசனை நாட்கள் நடுவிலே, தோளின் மேலே வாரம் இல்லை, துணிந்தவன் நடப்பான் கடலிலே. விரும்பி பாரு தினம் தினம் இருக்கு நூறு சுகம் சுகம். தம 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 தம